Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சில முக்கிய நிகழ்வுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போது? முதலமைச்சருடன் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஆனந்தி, சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் தலைமையில் 3 நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள 88 திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக அரசின் மானியமாக, தமிழ்நாடு அரசின் மானியமாக 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் திரு பாபாஜி ராஜா பான்சே அவர்களிடம் தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கியுள்ளார். அதே போல இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களும் அதே போல அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு இதழின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இலக்கிய மலர் 2023 என்ற சிறப்பு மலரினை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், ஓவியர் கார்த்தி மருது ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தமிழின் பெருமையையும் தமிழனின் பிறப்பையும் தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் ஒற்றை கவிதையில் படித்திருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இந்த அரசு செயல்படுவதாகவும் தமிழ் காக்கும் நல்ல பல திட்டங்களை அரசு முன்னெடுப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் இந்த இலக்கிய மலர் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டதாக தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு இதழின் சார்பில் இந்த இலக்கிய மலர் என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக அரசுடைய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தின் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்களின் சங்கங்களின் பிரதிநிதிகள் சந்தித்து தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர் நல வாரியத்திற்கு 5 கோடி ரூபாய் பங்களிப்பு நிதியினையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கைகளில் வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் வேறு எந்தெந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார் இன்றைய தினம்? முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் குறித்து சொல்லுங்க. மொத்தம் இந்த 3 நிகழ்வுகள் மட்டும்தான் இன்று தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த நான் குறிப்பிட்டபடி இந்த இந்து சமய அறநிலையத்துறை, அதே போல செய்தி மக்கள் தொடர்பு துறை மற்றும் இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய பட்டாசு மற்றும் தீப்பொருத்தி உற்பத்தியாளர் சங்கங்களுடைய சந்திப்பு என 3 நிகழ்வுகள் மட்டும்தான் தற்போது நேரம் என்று கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து மற்ற பிற அலுவலர்கள், துறை ரீதியான அலுவலர்கள் மட்டுமே அதேபோல செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சிறப்பு மலரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதனையும் பார்த்தோம். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.